ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ZN ட்ராமாஸ்னே நமக்கு ஒரு சேனல் இருக்கு. அதில் ரொம்ப மிஸ்டீரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே காய்ஸ், ஸோ வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். அப்போ அவனை பார்த்து மிஸ்டர் கார்ட் ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்கிறா. அவன் என்னன்னா நடந்த இதில் ஷாக் ஆகி பார்த்துட்டு அப்படியே நிற்கிறான். அப்புறம் தான் கான்ஷியஸ்க்கு வந்து ஜிம்ஸா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட வாழை கூப்பிடுறான். அதுவும் அவன்கிட்ட கைக்கு வந்துடுறு. அப்போ அவனும் அவன்கிட்ட பவரை யூஸ் பண்ணுறான். அப்போ ரெண்டு பேருமா சேர்ந்து அதை பண்ணுதுவோ. இங்கே மாயம்மா அவங்க மேக் பண்ணது விழுந்துச்சு தானே, ஸோ அதை எப்படியோ எடுத்துடுறாங்க. அப்போ பார்த்தா சல்மா அவங்களையும் பேபி அவங்கள்ட ஹேண்ட்லாம் ப்ளூ கலர்லாம் மாறிடுறு. அவள் மாயம்மாவும் பொடி எடுத்து அவங்க மேலே போட்டு விட்றாங்க. அப்போ பேபி அவங்களும் சல்மா அம்மாவும் நார்மல் ஆகிடுறாங்க. அதை பார்த்து எல்லாரும் ஹாப்பியாக பார்த்துட்டு இருக்குதுவோ. அப்போ சல்மா அம்மாவும் எங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி டென்ஷனாக கேட்குறாங்க. அப்போ பேபி அவங்களும் நீங்கள் ஏன் எங்களை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எல்லாருமா ஓடி போய்ட்டு அவங்கள ஹக் பண்ணிக்கிடுதுவோ. அப்போ அதுவும் அந்த கல்லை ஸ்டாப் பண்ணி ட்ரை பண்ணுதுவோம். பட் அவன்கிட்ட அந்த கல்லாம் வந்ததும் அவனும் அவன்கிட்ட வர கல்லெல்லாம் அந்த வாளால் வீசி விட்றான் அடித்து. அப்போ ரோஷினியும் நீங்கள்லாம் நல்லா இருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ சல்மா அம்மாவும் நாங்களாம் நல்லா தான் இருக்கோம், எங்களை வெளியே கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அவளும் நாங்கள் வீடை உடைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னவ அம்மனை பார்த்து ஏன் மிஸ்டர் கான் இன்னும் வீடு வெளியே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஏன்னா 3 பீசஸ்னால் வீட்டுக்கு மேலே இருக்குது, அதுதான் வீடை வெளியே வர விடாமல் தடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ரெட் 3 நம்மளால் நெருப்பால் எரிக்கலாம், ஆனால் மொத்த வீட்டையும் நம்மளால் பிளாஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறா. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவன் கேட்டதும் அவனும் அவனோட வாழையே பார்க்குறான். அப்போ எல்லாரும் அவன் எங்களை ஃபாஸ்ட்டாக வெளியே கொண்டு வா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்போ அவனும் நிலத்துல அவனோட வாளால் அடிக்கிறான். பார்க்க அந்த வீடே ஷேக் ஆகுது. அப்போ அதுலேருந்து ஒரு பவர் ஒன்று வந்து ஃபுல் இடமும் ஸ்ப்ரெட் ஆகுது. அப்போ ரோஷினியும் கஷ்டப்பட்டு அதை ஸ்டாப் பண்ணிக்கிட்டே அவனை பார்க்குறா. அவனும் கஷ்டப்பட்டு அதை பண்ணுறான். அப்போ ரோஷினியும் எல்லா சக்தியும் போட்டு நம்மளால் வீட்டை வெளியே எடுக்க முடியலைன்னா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ அவனும் என்னை மொத்த பவரை கொடுத்தாலும் அவங்கள வெளியே கொண்டு வர முடியலை, ஆனால் இதுக்கு மேலே லேட் பண்ண அவங்க எல்லாரும் அப்படின்னு அவன் சொல்லலாம். அப்போ பார்த்தா அந்த ஸ்பீசஸ்லாம் அப்படியே தான் இருக்குது. அப்போ ரோஷனும் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிட்டீங்க. அப்போ அவனும் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணுறா. பட் அவனால் முடியாமல் இருந்ததும் டேமிட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழை எடுத்துடுறான். என்ன பண்ணுறீங்க நீங்கள்? உங்களுக்கு இவ்வளோ கோவம் இந்த அவள் எல்லாத்தையும் பொறுமையாக செய்யுங்க. இப்போ உங்களோட பிராயனை யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளமை எப்படி முடிக்கிறீங்கன்னு பாருங்க அப்படின்னு ரோஷினி சொல்கிறா. அப்போ அவனும் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணுங்கிறத ப்ராப்ளம் கிரியேட் பண்ணவங்க சொல்ல தேவையில்ல அப்படின்னு கத்துறான். அவளும் ப்ராப்ளமை கிரியேட் பண்ணது நானா அப்படின்னு கத்த, நீ எதுக்கு கருப்பு காட்டுக்குள்ள போன அப்படின்னு கேட்குறான். நீங்க ஏன் கருப்பு காட்டுக்குள்ள ஏன் பின்னால வந்தீங்க அப்படின்னு அவ கேட்க, எப்போல்லாம் நீ தனியா போறியோ அப்போல்லாம் பிரச்சனையை கொண்டு வந்துட்டே இருக்க, எல்லாத்தையும் நாசமாக்கிடுற அப்படின்னு கத்துறான். ஓகே, எல்லா ப்ராப்ளமும் என்னால தானே? ஓகே, எல்லா ப்ராப்ளமும் குளோபல் வார்மிங்ல இருந்து ரெட் மூன் வரைக்கும் எல்லாம் என்னால தானே? அவ எதுக்கு என்ன காப்பாத்தினீங்க? அப்படியே சாகட்டும்னு வெட்டிக்க வேண்டியது தானே? ப்ராப்ளத்துக்கான காரணம் இல்லாம இருந்தா எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்திக்காதே. அப்போ அவளும் திரும்ப ஸ்டெப்பை காய்க்க ஸ்டார்ட் பண்ணதும் அவனும் தயவு செஞ்சு கொஞ்சம் சும்மா இரு, நான் என்ன பண்ணணுங்கிறத யோசிக்கிறேன், இவங்க எப்படி வெளியால கொண்டு வரேன் அப்படின்னு அவன் திரும்ப சொல்றா. அப்போ அவனும் அதான் எப்படி அப்படின்னு கேட்டதும் அவளும் இந்த மாடி மட்டும் ஏன்னா நான் என் அயானோட பவரை யூஸ் பண்ணி இவங்களை வெளியால கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்றா. அவன் சொன்னதை யோசிச்சவன் இப்போ நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். அயானோட பவரை பற்றி சொன்ன அப்படின்னு சொன்னதும் இதை நீ எப்பவும் சொல்லித்தானே, அந்த மாடி பற்றி என்ன சொன்ன அப்படின்னு கேட்குறான். இந்த மாடி மட்டும் இல்லாமல் இருந்தா அப்போ நான் என் வாழை பயன்படுத்தி இதை உடைச்சா அவளும் என் பவரை பயன்படுத்தின்னு சொல்கிறா. எல்லாரும் வெளியே கொண்டு வர முடியுமா அப்படின்னு அவனும் கேட்குறான். அவளும் கண்டிப்பாக எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறா. அப்போ அவனும் அவனோட வாழ்கிற பவரை யூஸ் பண்ணி மாடி உடைக்க ட்ரை பண்ணுறான். அவனும் எப்படியோ உடைச்சிடுறான். பார்க்க அங்கே மேலே இருக்கிற அந்த ஸ்பீசஸ்லாம் உள்ளுக்க உழுவுது. அப்போ அவளும் எல்லாரும் கிராக் தேய்ந்து தள்ளி நெல்லுங்க, ஏதாச்சும் ஒரு மேப் மேலே நெல்லுங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஷல்மா அம்மாவும் அந்த ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கே போகுதுவா. அப்போ இம்ரானிக்கானே அவன் என்னன்னா எல்லாம் இருங்க நான் போயிட்டு எடுத்துகிட்டு வரேன், எனக்கு ஷாருக் கான் வீட்டில் அப்படின்னு கதை சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டான். டேய் போயிட்டு எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொன்னதுக்கு போது தான் போகிறான்.
அப்போ அவனும் எல்லாரும் ஃபாஸ்ட்டாக பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கத்துறான். அப்போ இம்ரானும் நான் போய் ஃபர்வீன் ஐடியை தூக்கிட்டு வரேன் அப்படின்னு போகிறான். அப்போ இம்ரான் வந்து ஃபர்வீன் அவங்கள தூக்கிட்டு வரான். அப்போ எல்லாரும் கரெக்டான பொசிஷனில் நிற்கிறாங்க. அப்போ அவனும் ஓகேன்னு கண்ணால காட்டினதும் ரோஷினி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள தூக்குறா. அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டிருக்காங்க. அப்போ அவங்கள கேர்ஃபுல்லாக தூக்கி கொண்டு வந்து அப்படியே கீழே லேண்ட் பண்ணிடுறா. அவங்கள பார்த்தது தான் உயிரே வருது. உடனே ஓடி போயிட்டு ஹக் பண்ணிக்கிடுதுவோ. அப்போ அவனும் அவனோட அம்மாவை போயிட்டு பார்க்குறா. அப்போ அவனும் உங்களுக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொன்னது அவங்க அப்படின்னு மயக்கத்திலேயே சொல்கிறாங்க. அப்போ பார்த்தா அந்த வெளியே இந்த ஸ்பீசஸ்னால் இப்போ இது அதில் முன்ன உடனே அவன் ஓப்பன் பண்ணி வச்சது க்ளோஸ் ஆகிடுறு. அப்போ எல்லாரும் ஷாக் ஆகி ரொம்ப அழுதுகிட்டே பார்த்துட்டு இருக்குதுவோ. எப்படியா இருந்தாலும் அதுவும் வாழ்ந்த வீடாச்சே. அப்போ பாட்டியும் ஐயோ நம்மளோட வீடு அப்படின்னு சொல்லி அழுதுட்டிக்காங்க. நம்ம ஃபேமிலி தானே பாட்டி, நம்ம மொத்த ஃபேமிலியும் இங்கே தான் இருக்கும் அப்படின்னு அவங்கள சமாதானப்படுத்துகிறான். அப்போ தான் ரோஷினிக்கு ஞாபகம் வருது. அப்போ எல்லா சைடும் திரும்பி பார்க்குறா. அப்போ இல்லாமல் இருந்ததும் குட்டி எங்க அப்படின்னு சொல்லி ஷோக்காக கேட்குறா. அப்போ எல்லாரும் சைலண்டாக இருக்குதுவோ. அப்போ அவளும் குட்டி எங்க காணும் அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்கா. அப்போ தான் எல்லாருக்கும் ரியலைஸ் ஆகுது குட்டி அங்கே இல்லைங்கிறது. அப்போ எல்லாரும் குட்டின்னு தேடுதுவோ. அப்போ பார்த்தா குட்டி என்னன்னா அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கான். அப்போ அவனும் ரோஷினியும் குட்டி நீ எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்போ அவனும் உள்ளுக்கு இருந்துட்டு சித்தப்பா நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ ரோஷினியும் மிஸ்டர் கான் குட்டியும் வீட்டுக்குள்ளே மாட்டிட்டிக்கா, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ அவனும் குட்டி அப்படின்னு கத்துறான். அப்போ ரோஷினியும் குட்டிக்கு எந்த காயமும் ஏற்படலைன்னு நம்ம வீட்டை முழுசாக வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அப்போ பாட்டியும் ஏதாச்சும் உங்களோட பவர்ஸை யூஸ் பண்ணி வீட்டை வெளியே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எவ்வளோ பண்ணி பார்த்தாலும் வீட்டை வெளியே கொண்டு வர முடியலை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ பாட்டி ஆளுகிட்டே மறுபடியும் மூச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அவனும் பாசிகர் அப்படின்னு சொல்லி அவனோட ஸ்டிக்கை எடுத்தவன் அவனை ரோஷினியை சேர்ந்து திரும்பவும் ட்ரை பண்ணுதுவோ. இங்கே வீட்டுக்குள்ளே பார்த்தா குட்டி இருக்கிற பிளேஸ்லேயே அப்படியே அந்த ஸ்பீசஸ்லாம் விழுந்துட்டே இருக்குது. அவனும் பயந்து போயிட்டு பார்த்துட்டிக்கான். அதுவும் எவ்வளோ ட்ரை பண்ணுதுவோ பட் அதுனால முடியலை. அப்போ ஷேக் ஆகினதில் அந்த விளக்கும் கீழே வந்துடுறு. அப்போ ஏஞ்சலும் வெளியெல்லாம் வந்துடுறு. அப்போ குட்டியும் என்ன பண்ணுறது இப்போ நாம அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அதுவும் அதை தான் நான் யோசிச்சிட்டேக்க அப்படின்னு சொல்லுது. யோசிக்கக்கூடாது, ஏதாச்சும் மேஜிக் பண்ணு அப்படின்னு அவனும் சொல்கிறான். அப்போ ரோஷினியும் வீடு வெளியே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறான். அவனும் வீட்டுக்கு முக்கியமானது அடித்தளம் நினைக்காத வரைக்கும் இந்த வீடு வெளியே வர சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ ரோஷினியும் கான் சார் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா வீட்டோட அடித்தளத்தில் மேஜிக் பழிச்சிட்டுன்னா வீடு வெளியே வந்துடுமா அப்படின்னு அவன் கேட்டதும் அவனும் இல்லை, நான் இந்த வீட்டுக்கு கீழே போயிட்டு ஃபவுண்டேஷனோட இந்த வீடை தூக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அவன் என்ன சொல்கிறான்னு எல்லாரும் ஷாக்காகி பார்த்துட்டிக்குதுவோ. அப்போ அவனும் அங்கே இருந்து போகிறான். அப்போ அம்மாவும் அமன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே அவனும் நின்றுடுறான். அவன் கண்ணு தண்ணியாக ஓடுது. அவனும் ஸ்லோ மோஷனில் திரும்பி பார்க்க அம்மா ஐஸை ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்போ ரோஷினியும் ஹெப்பி ஆகி பார்க்குறா. அவனும் அழுதுகிட்டே அவங்க கிட்ட போகிறான். அவங்களும் அழுதுகிட்டே எமோஷ்னல் ஆகி அவனை டச் பண்ணுறாங்க. எல்லாரும் ஹெப்பியாக பார்க்குதுவோ. அப்போ அவனும் அவங்கள ஹக் பண்ணிக்கிறான். இப்போ தான் அவனோட ஃபேஸில் ஸ்மைலையே பார்க்க எழுது. அப்போ அவங்களும் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க எல்லாரும் வந்து ஹெப்பியாக பார்த்து ஹக் பண்ணிக்கிடுதுவோ. அப்போ அவனும் அங்கே பார்த்துக்கிட்டு அம்மா குட்டி இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறான் அழுதுகிட்டே. அப்போ பர்வீன் அவங்களும் நீ கவலைப்படாத அமன், இந்த வீட்டோட அடித்தாலும் இங்கே இல்லைப்பா. அவங்க சொல்கிறத கேட்டு அவனும் கன்ஃபியூஸ்ட் ஆகி அப்படின்னா இந்த வீட்டோட அடித்தாலும் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான். இங்கே பாரு அமன், நம்ம எல்லாரும் தான் இந்த வீட்டோட அடித்தாலும், நம்ம எல்லாரும் தான் இந்த வீட்டோட சக்தி. இந்த அடித்தாலும் கூப்பிட்டுச்சுன்னா வீடு வந்து தானே ஆகணும். அவங்களும் ஏதோ சொல்கிறாங்க, இவங்களுக்கும் புரியாமல் பார்த்துட்டிக்குதோ என்ன சொல்கிறாங்கன்னு. அப்போ பாட்டியும் ஃபர்வீன் சரியாக தான் சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவனும் அதை பற்றி யோசிக்கிறான். இங்கே பார்த்தா குட்டி இருக்கிற இடத்துல ஒரு பெரிய ஒரு எரிக்கல் ஒன்று வந்துட்டு இருக்குது. அவனும் அதை பார்த்து பயந்து பார்த்துட்டே இருக்கான் பின்னால். அப்போ அவன் வந்து அந்த வீட்டுக்கு முன்னால் போய்ட்டு நிற்கிறான். அப்போ பக்கத்தில் ரோஷினி வந்து நிற்கிறா. அப்போ குட்டிக்கிட்டே அந்த கல் வந்துட்டே இருக்குது. அவனும் பின்னால் போயிட்டு அப்படியே ஒரு தொண்டு அப்படியே நின்றுடுறான். அப்போ பார்த்தா எல்லாருமா வந்து அந்த வீட்டுக்கு முன்னால் நிற்கிதுவோ. அப்போ ஃபர்வீன் அவங்க முடியாத நிலைமைன்னு கூட எளிமை நின்றவங்க அமர்ந்த கையை பிடிச்சிக்கிறாங்க. அப்போ எல்லாரும் ஒருத்தர் கையை பிடிச்சிக்கிடுதுவோ.
அப்போ அம்மனும் ரோஷினியும் கையை பிடிக்காம ஒருத்தர் பார்த்துட்டே இருக்குதுவோ. அப்போ பாட்டியும் ரோஷினி கையை பிடிமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அம்மனும் கையை நீட்டுறான். அப்போ ரோஷினி வந்து கையை வைக்க போறா. அப்போ கரெக்டா சிவ பூஜையில கரடி நுழைஞ்ச மாதிரி இவண்டானோ என்ன இவ்வளோ முக்கியமான ஆளு என்ன மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆள் 2 பேட கை வந்து பிடிச்சிக்கிறான். அப்போ அவனையே முறைச்சு பார்த்துட்டீங்க. அவன் ரெடி இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். அப்போ அம்மனும் அடுத்த பள்ளியாடு நீ தாண்டா அப்படின்ன மாதிரியே பார்த்துட்டுக்கான். அப்போ இம்ரானும் அவனை திரும்பி பார்க்குறான். அவனும் அவன் கை பிடிச்சிக்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபேஸை திருப்பிக்கிறான். அப்போ குட்டிக்கிட்ட அந்த கால் கிட்ட வந்துடுறு. அவனும் பயத்துல ஐஸை க்ளோஸ் பண்ணிடுறான். கையை சேர்த்து எல்லாரும் ஒன்றா சொல்லுங்க, நம்மட எதிரி தோற்று போகணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்குதுவோ. அவங்க அப்படி சொல்ல பார்க்க வெளியால டூனா வருது. வந்து அதில் இந்த ஒரு பவர் வந்து அது அப்படியே சென்டருக்கு போகுது. அப்போ அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்போ பார்த்தா அந்த பவர்லாம் சேர்ந்து அவங்க வீட்டோட ஸ்கெட்சை காட்டுது. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த வீடே வந்துடுது. அப்போ எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக பார்த்துட்டு இருக்குதுவோ. ஜி வீடு வந்துட்டு ஜி கொஞ்சம் கையை விடுறீங்களா அப்படின்ன மாதிரியே சிக்னல் கொடுக்குறா. அவனும் கையை விட்டுடுறான். அப்போ எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக துள்ளி குதிக்குதுவோ. அப்போ அம்மனும் ரோஷினியும் ஒருத்தர் ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்கிடுவோம்.